அப்புறம் கிறிஸ்துமஸ் வேற வந்துருச்சு. செலிப்ரேஷன் பயங்கரமா பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்க நினைக்கிறேன்? இந்த வருஷம் நான் கூட நல்லா கிராண்டா கொண்டாடணும்னு நினைச்சிருக்கேன் கெட்ஸி. கிராண்டானா எப்படி கொண்டாடணும்னு நினைக்கிறீங்க? எப்பயும் போல இல்லாம நல்லா காஸ்ட்லியா துணி எடுக்கலாம்னு இருக்கிறேன் கெட்ஸி. சூப்பர். நமக்குள்ள ஒரு ஒத்துமையா பாருங்களேன். நான் கூட நல்லா காஸ்ட்லியா பயங்கரமா எடுக்கணும்னு நினைச்சேன். நானும் ஒரு 2000-3000 எடுக்கலாம்னு இருக்கிறேன் கெட்ஸி. ஆமா, எத்தனை வாட்டி தான் இந்த 500 ரூபாய் அப்பத்துல இருந்து அந்த 500 ரூபாயில நம்ம முடிச்சு விட்டுறாங்க. இந்த வாட்டியாச்சும் 2000 அந்த மாதிரியாச்சும் ட்ரெஸ் எடுத்து செல்ஃபி போட்டு நிறைய லைக்ஸ் வாங்கி சும்மா என்ஜாய் பண்ணணும். சரி கெட்ஸி, இந்த வாட்டி நல்லா கலைக்கலாம் கெட்ஸி. நம்ம கலக்குவோம், அதெல்லாம் வேற லெவல்ல ரொம்ப கலக்குவோம். அதுக்கெல்லாம் பஞ்சமா? சரி, இந்த கிறிஸ்துமஸ் சமயம் செலிப்ரேட் உங்களுக்கு ஓகே தானே? சரி அப்பா, நல்ல வேலை, எப்படியோ ஒரு மாத்தியா. சரி ஜீவா, போலாம். நாளைக்கு போறோம், ஷாப்பிங் போலாம். நாளைக்கு போறோம். போறீங்க? இல்ல, நான் பார்த்த ரொம்ப ஜாலியா கிட்ட பேசிட்டே இருந்தீங்க. திடீர்னு ஏதோ யோசிச்சுட்டே போற மாதிரி போனீங்க. நேற்று வந்து போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை பாஸ்டர் நடத்தினார் பாருங்க மெசேஜ். அது என் மனசுக்குள்ள தோண்டிட்டே இருக்குது. என்னன்னா, ஏசப்பாக்கு தானே பர்த்டே, நம்மளுக்கு இல்ல. அதனால நம்ம ஏசப்பாக்கு தானே ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும். அதனால நான் வந்து ஏசப்பா சொல்லியிருக்கிற மாதிரி இந்த உலகத்தில் சிறியவர்களுக்கு செய்யறது எனக்கே செஞ்ச மாதிரி சொல்லியிருக்கிறாருல்ல. அதனால நம்ம இந்த வாட்டி ஏசப்பா எனக்கு யாரு சிறியவரா காட்டுறாங்களோ அவங்களுக்கு இந்த வாட்டி நம்ம செலிப்ரேட் பண்ணலாம். நல்ல ஐடியா தான். இருந்தாலும் ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ் செல்ஃபி இதெல்லாம் கொஞ்சம் தியாகம் பண்ணணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். இருந்தாலும் நீங்க சொல்றது கரெக்ட் தானே. பிறந்த எனக்கு ஒண்ணும் இல்ல, ஏசப்பாக்கு தானே. நீங்க சொல்றது யோசிக்கிற மாதிரி தான் இருக்கு. சரி, ட்ரை பண்ணுவோம். அப்படி ஏதாவது கடவுள் காமிச்சா கண்டிப்பா செய்யலாம். ஆனா காமிக்க கூடாது, சரிங்களா? ரொம்ப பசியா இருக்கு, கொஞ்சம் சாப்பாடு எடுத்துன்னு கெட்ஸி. சரி, இருங்க, நான் போய் சாப்பாடு எடுத்து வந்துடுறேன். நீங்க தாத்தாவை பாத்துக்கோங்க. நான் செஞ்ச பாவத்தை எவ்வளவு பணக்காரனா இருந்தது. இந்த பணக்காரனுக்கு எதுவுமே யூஸ் ஆகையாங்க எல்லாம் புறக்கணிச்சாங்க. ஒருவேளை சாப்பாடு பார்த்து கூட எனக்கு ஆள் இல்லை. வயசானவரை காமிச்சிருக்காரு ஜீவா. கடவுளும் இதெல்லாம் விரும்புறாரு போல. நம்ம கிறிஸ்துமஸ் வந்து இல்லாதவங்களுக்கு கொடுத்து சந்தோஷப்படுறதெல்லாம் கடவுளும் விரும்புறாரு போல ஜீவா. சாப்பாடு நான் சாப்பிட்டதே இல்லம்மா. இந்த மாதிரி சாப்பாடு நான் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஜீவா. இந்த மாதிரி யாரும் அரவணைக்க இந்த சந்தோஷம் இந்த யாரும் இந்த அன்பை யாரும் தந்ததே இல்லம்மா. இந்த அன்பு எங்கெந்தமா வந்தது? இந்த அன்புதான் ஏசப்பா கிட்ட இருந்து வந்தது தாத்தா.
வருஷத்துக்கு முன்னாடி பெத்தலகேம்ங்கிற ஊர்ல ஏசப்பா மனுஷன் மேல வச்சிருந்த அன்புக்காக இந்த பூமியில மனுஷனாக பிறந்தாரு தாத்தா. அப்படியாமா? என்னை ஏத்துப்பாரம்மா? கண்டிப்பா உங்களை ஏத்துப்பாரு தாத்தா. நான் ஒரு பாவியாச்சு, என்னை யாரு ஏத்துப்பா? நான் எவ்வளவு பாவம் செஞ்சுன்னுக்கிறேன், எவ்வளவு அக்கிரமம் செஞ்சுன்னுக்கிறேன். அதனாலதான் இந்த நிலைமை, நான் பிச்சைக்கார நிலைமையில இருக்கிறேம்மா. தாத்தா நீங்க கஷ்டப்படாதீங்க தாத்தா. நீங்க எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் சரி, நீங்க எவ்வளவு மோசமானவங்களா இருந்தாலும் சரி, இந்த உலகமே உங்களை அற்பமா எண்ணினாலும் சரி, இந்த உலகம் உங்களை காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி என்கிட்ட வராதுன்னு உங்களுக்கு நினைச்சாலும் சரி, ஏசப்பாவோட அன்பு எப்படிப்பட்டவங்களையும் சேர்த்துக்கொள்ளும் தாத்தா. அப்படியாம்மா? என் பாவத்தை மன்னிக்கணும்னா நான் என்னமா செய்யணும்? கண்டிப்பா தாத்தா, நம்மளோட பாவம் மன்னிக்கப்படணும் தாத்தா. அதுக்குதான் ஏசப்பா சிலுவையில தன்னோட ஜீவனையே கொடுத்திருக்காரு தாத்தா. அப்படியாம்மா? இந்த இதை நான் எப்படிமா நான் புரிஞ்சுக்கிறது? நீங்க ஏசப்பாவை உங்க சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்ள நாங்க என் ஃப்ரெண்டு சொல்ற ஜெபத்தை நீங்க பண்ணுங்க தாத்தா. உண்மையா அந்த ஜெபத்தை பண்ணும்போது கண்டிப்பா ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய சமாதானத்தை தருவார் தாத்தா. சமாதானம் தந்து போயிடுவாமா? கண்டிப்பா தாத்தா. சரிம்மா சரிம்மா, பாடு. அன்புள்ள இயேசுப்பா, அன்புள்ள இயேசப்பா, நான் ஒரு பாவி. நான் ஒரு பாவி. இயேசுப்பா, இயேசப்பா, உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினால் கழுவி ரத்தத்தால கழுவி என்னை மீட்டுக் கொள்ளுங்க இயேசுப்பா. மீட்டுக் கொள்ளுங்க இயேசப்பா. நான் உம்மை அதிகமாய் நேசிக்கிறேன் இயேசுப்பா. நேசிக்கிறேன் இயேசப்பா. என்னை ஏற்றுக்கொள்ளுங்க இயேசுப்பா. ஏற்றுக்கொள்ளுங்க இயேசப்பா. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நீங்க ஜெபம் பண்ண உடனே என் உடம்புல ஏதோ ஒரு மாற்றம் உண்டாகுது, ஏதோ ஒரு சமாதானம் உண்டாகுமா? இந்த மாதிரி சமாதானம் நீங்க எங்கேயுமே பார்த்துக்கலாமா? இந்த சமாதானம் நான் நிறைய நாளா நான் எதுவுமே பண்ணாமே இல்லம்மா. இந்த மாதிரி சமாதானம் எங்கேயுமே நான் பார்த்துக்கலாமா? இந்த சமாதானம் வேணும்னா என்னமா நான் பண்ணலாம்? தாத்தா நீங்க சொன்ன பேரு தான் சமாதானம். அதுதான் ஏசப்பா உங்களுக்குள்ள வந்துட்டாருன்ற ஒரு அடையாளம். நீங்க நீ இந்த சமாதானத்தை தினைக்கும் தெரிஞ்சுக்கணும், அவர் அறிஞ்சுக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா எங்க காருண்ய நற்செய்தி சபைக்கு ஆராதனை 9 மணிக்கு அந்த ஆராதனை நடக்கும். நீங்க வாரம் வாரம் வந்து கலந்து கொள்ளலாம். அப்படியாமா? ஆனா நான் நான் ஒரு பிச்சைக்காரனே, என்னை யாரும் சேர்த்துக்க மாட்டாங்கம்மா. சபையில நிறைய பேர் இங்க பாருங்க, இங்க இருக்கிறவங்க எத்தனையோ பேர், எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. என்ன பிச்சைக்காரங்க ஏத்துவாங்களா? அப்படிலாம் இல்ல தாத்தா. எங்க நற்செய்தி காருண்ய நற்செய்தி சபையில இருக்கிறவங்க நீங்க எப்படிப்பட்ட நிலைமையில வந்தாலும் உங்களை அன்பா ஏத்துக்கொள்ள நாங்க தயாரா இருக்கோம். கண்டிப்பா தயாரா இருக்கோம் தானே? ஒரு அனைவரும் சொல்லுங்க. பாத்தீங்களா தாத்தா, நீங்க எப்படி எளிமையா இருக்கிறவங்க சரி, எல்லாரும் உங்களை ஒதுக்குனாலும் சரி, அவங்க எல்லாரையும் சேர்த்துக்கொள்ள எங்க சபையார் எல்லாருமே ரெடியா இருக்கும் தாத்தா. அப்படியாமா? ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்கணும். சரிங்க தாத்தா. ஆரம்பி விட்டீங்க, ரொம்ப நல்லா இருக்கணுமா? சரிங்க தாத்தா, நாங்க போயிட்டு வரோம் தாத்தா. சரிம்மா சரிம்மா, நல்லா இருக்கணும். நான் எவ்வளவு பசிச்சேன், ஆனா இந்த மாதிரி சாப்பாடு நான் சாப்பிட்டதே இல்லை. ஆனா ஆண்டவருடைய அன்பை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த மாதிரி அன்பை நான் எங்கேயுமே பார்த்தது இல்லை. பெத்தவங்க எவ்வளவோ ஒதுக்கிட்டாலும், கட்டினவங்க எவ்வளவு என்ன நிந்தமா எவ்வளவு பேசினாங்க, ஆனா ஏசப்பா மட்டும்தான் என்னுடைய பாவத்தை மன்னிச்சு. நான் எவ்வளவு பாவம் செஞ்சேன், குட்டி பழக்கம், போதை பொருள் எல்லாமே நான் செஞ்சேன். பணக்காரன் இருக்கும்போது எவ்வளவு பாவம் செஞ்சேன். ஆனா அந்த பாவத்தை எல்லாம் எந்த கடவுளும் என்ன மன்னிக்கல. ஆனா உண்மையான கடவுள் ஏசப்பா மட்டும்தான் என் பாவத்தை மன்னிச்சாருமா. எனக்கு சமாதானத்தை தந்தாருமா. இந்த மாதிரி ஒரு சமாதானத்தை பார்த்ததே இல்லம்மா, பார்த்ததே. கண்டிப்பா அவருக்காக நான் இந்த பாவத்தை எல்லாம் விட்டுட்டு நான் புது மனுஷனா, புது ஒரு மனுஷனா ஏற்றுக்கணும். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும்.